Good morning, students. Today we are going to learn the growth definition. This growth definition of economics was given by Paul Samuelson. பால் சாமுவல்சன் அப்படிங்கிற இந்த பொருளாதார அறிஞர் வளர்ச்சி இலக்கணம் என்ற இலக்கணத்தை எழுதியிருக்கிறார். He published a book, an introductory analysis, in 1948. In 1948, இந்த பால் சாமுவல்சன் அப்படிங்கிற இந்த பொருளாதார அறிஞர் அவருடைய புத்தகத்தை வெளியிடுறாரு. அந்த புத்தகத்துடைய பெயர் an introductory analysis. In that book, he defines economics as the study of how men and society choose with or without the use of money. அவர் எழுதின அந்த புத்தகத்தில் பொருளாதாரத்துக்குரிய இலக்கணத்தை அவர் கொடுக்குறாரு. மனிதனும் சமுதாயமும் பணத்தை பயன்படுத்தியோ அல்லது பயன்படுத்தாமலோ மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான வளங்களை கொண்டு with or without the use of money to employ scarce productive resource which could have alternative use. வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குது. அந்த பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய வளங்களை பணத்தை பயன்படுத்தியோ பயன்படுத்தாமலோ பொருட்களை உற்பத்தி செஞ்சு அந்த பொருட்களை தற்காலத்திற்கு மட்டுமல்ல அதை எதிர்காலத்தில் உள்ள மக்களுக்கும் பயனடைய செய்யும் வகையில் அதை பகிர்ந்து அளிப்பது தான் பொருளியல் என்பதாக இந்த பால் சாமுவல்சன் எங்கள் இலக்கணம் கொடுத்துருக்கிறாரு. டு ப்ரொடியூஸ் வேரியஸ் கமாடிட்டிஸ் ஓவர் டைம் and distribute them for consumption now and in the future among various people and groups of society. ஸோ இந்த பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தற்காலத்திற்கும் மட்டுமல்ல எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினருக்கும் அதை எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்று படிப்பது தான் பொருளியல் என்பதாக இங்கே அவர் இலக்கணம் கொடுத்திருக்கிறார். This growth definition have some major implication. We can see that one by one. இந்த வளர்ச்சி இலக்கணத்திற்கு சில முக்கிய கருத்துக்கள் இருக்கின்றது. அதை நாம் ஒன்றொன்றாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, like Robbins, Samuelson states that the means are scarce in relation to unlimited ends and that such means could be put to alternative uses. ஏற்கனவே நம்ம மூன்றாவது படித்த இந்த பற்றாக்குறையான இலக்கணம் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் அதை ராபின்ஸ் சொல்லும்போது வளங்கள் கம்மியாக இருக்குது. ஹியூமன்ஸ் பீயிங்குடைய வான்ஸ் தேவைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் கம்மியாக இருக்குது. அதே தான் இங்கே சாமுவல்சன் சொல்கிறாரு, இருக்கிற வளங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வளங்கள் இல்லை, பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த பற்றாக்குறையான வளங்கள் வேறு பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்தலாம் என்பதாக இங்கே சாமுவல்சன் அங்கே கூறுகிறார். அண்ட் செகண்ட், Samuelson makes his definition dynamic by including the element of time in it. சாமுவல்சன் அவருடைய இலக்கணத்தில் காலத்தையும் சேர்த்து இங்கே நேரத்தை சேர்க்கிறார். நேரத்தையும் சேர்த்து இந்த இலக்கணத்தை இயக்கத்தன்மையுடையதாக அங்கே உருவாக்கியிருக்கிறாரு. Therefore, his definition covers the theory of economic growth. எனவே அவருடைய இந்த இலக்கணமானது பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. And third, Samuelson's definition is applicable also in barter economy where money is not used. சாமுவல்சன் அவருடைய இந்த இலக்கணம் அல்லது வரையறை பணம் பயன்படுத்தப்படாத பண்டமாற்று முறை
பொருளாதாரத்திற்கும் அது பொருந்தக்கூடியதாக காணப்படுகின்றது. பண்டமாற்று முறை அப்படின்னா நம்ம தெரிஞ்சுருக்கணும். பார்ட்டர் சிஸ்டம். பண்டமாற்று முறை அப்படின்னா என்ன? பொருட்களுக்கு மாற்றாக பொருள்களை கொடுத்து அங்கே மாற்றிக்கொள்வது. பார்ட்டர் சிஸ்டம், இட் இஸ் அ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் எட்ஸ். தெர் இஸ் நோ த யூஸ் ஆஃப் மணி. பணம் பயன்படுத்தப்படாமல் பொருட்களை மாற்றிக்கொள்வது. இது பழங்காலத்தில் காணப்பட்ட ஒரு முறை. அந்த பொருளாதாரத்துலேயும் இந்த இலக்கணம் பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் த ஃபோர்த், ஹிஸ் டெஃபினிஷன் covers various aspects like production, distribution and consumption. சாமுவேல்ஸனுடைய இந்த வளர்ச்சி இலக்கணமானது பல்வேறு பொருளாதார கருத்துக்களை அங்கே உள்ளடக்கியதாக காணப்படுது. உதாரணத்துக்கு உற்பத்தி, ப்ரொடக்ஷன் மீன்ஸ் உற்பத்தி, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பகிர்வு, அண்ட் கன்சம்ஷன் அப்படின்னா நுகர்வு, பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடியது நுகர்வு. And fifth, Samuelson treats economics as a social science, whereas Robbins regards it is a science of individual behavior. நம்ம போன இலக்கணம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடிய டெஃபினிஷன், ஸ்கார்சிட்டி டெஃபினிஷனில் ராபின்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் பிஹேவியர் அப்படிங்கிறாரு. ஒரு தனி மனிதனுடைய பிஹேவியரை பற்றி படிக்கக்கூடியது அப்படிங்கிறாரு ராபின்ஸ். But here Samuelson states economics is a study of social science. சமுதாயத்தை பற்றி படிக்கக்கூடியது என்பதாக சாமுவேல்சன் இங்கே சொல்கிறாரு. எனவே இதை ஒரு சமூக அறிவியலாக அவர் சொல்கிறாரு. Of all the definitions discussed above, the growth definitions stated by Samuelson appears to be the most satisfactory. நம்ம இது வரைக்கும் 4 இலக்கணம் பார்த்துருக்குறோம். We have seen 4 definitions. Among the 4 definitions, this definition given by Samuelson is the most appropriate one for economics. நான் பார்த்துருக்குற இந்த 4 இலக்கணத்துலேயும் சாமுவேல்சன் கொடுத்த இந்த வளர்ச்சி இலக்கணம் தான் பொருளியலுக்கு மிகவும் பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுருக்கமாக சொல்கிறேன், இந்த 4 டெஃபினிஷனும் எதை பற்றி சொல்லுதுன்னு. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது growth ஆடம் ஸ்மித் எழுதின வெல்த் டெஃபினிஷன். வெல்த் டெஃபினிஷனில் ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாரு, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வெல்த்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் அப்படிங்கிறாரு. எக்கனாமிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் வெல்த். வெல்த்னா என்ன? செல்வம். செல்வத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் என்பதாக அங்கே ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து 2வது பார்த்த டெஃபினிஷன் வெல்ஃபேர் டெஃபினிஷன். இப்போ ஆடம் ஸ்மித் எக்கனாமிக்ஸ் செல்வத்தை பற்றி படிக்கக்கூடியதுன்னு சொன்னதுனால மார்ஷல் என்ன சொல்கிறாரு, அது செல்வத்தை மட்டும் பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் அல்ல, மனிதனுடைய நலனை பற்றி படிக்கக்கூடியது தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். எனவே என்ன சொல்கிறேன், வெல்ஃபேர் டெஃபினிஷன். மார்ஷல், அக்கார்டிங் டு மார்ஷல், economics is not only the study of wealth, it is studies the most important side, the human welfare. So it is called as welfare definition. And third, scarcity definition. Scarcity definition லைனல் ராபின்ஸ் என்ன சொல்கிறாரு, வளங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இயற்கை வளங்கள் தேவைகள் கூட கம்பேர் பண்ணும்போது வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குது அல்லது கிடைப்பருமையாக இருக்குது. அப்படி பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த வளங்கள் மற்ற தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ கடைசியாக பார்த்தது 4th டெஃபினிஷன் க்ரோத் டெஃபினிஷன். 4வது பார்த்தது வளர்ச்சி இலக்கணம். வளர்ச்சி இலக்கணத்தில் சாமுவேல்சன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த கம்மியாக பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இந்த வளங்கள் அதை பணத்தை கொண்டோ பணம் இல்லாமலோ அதை உற்பத்தி செஞ்சு தற்காலத்தில் பயன்படக்கூடிய வகையில் அதை எவ்வாறு இந்த வளங்களை பொருட்களையும் சேவைகளையும் பகிர்ந்து அளிப்பது என்று படிப்பது தான் பொருளியல் என்பதாக இங்கே பால் சாமுவேல்சன் சொல்லியிருக்கிறாரு. இந்த 4 இலக்கணங்களையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பால் சாமுவேல்சன் எழுதின இந்த வளர்ச்சி இலக்கணம், த க்ரோத் டெஃபினிஷன் தான் எக்கனாமிக்ஸுக்கு மிகவும் பொருந்தக்கூடியதாக இருக்குதுன்னு இங்கே நம்ம